ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தி ரெசிப்பியில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான மிளகா மிட்டாயின்னு தாங்க இதை நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இருக்கிறீங்களா, நம்ம கடையை தேடி போயிடுறோம். எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதும் இல்லை, எல்லாம் உடனே கடையில் கிடைக்கின்றதுனால நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவில் செஞ்ச மிளகா மிட்டாய் எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்படி நெய் சேர்த்து விருப்பம் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நாங்கள் இங்கே எங்கள் ஊரில் இது மிளகா மிட்டாயின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஆயிலோடு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். ஆயில் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். நல்லா லேயர் மாதிரி கிடைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரேடியாக தண்ணி விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்படி எல்லா மாவும் ஒரு சேர வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க. இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துணி, இட்லி துணி இருக்குதுங்களா, அந்த துணி கூட போட்டு நம்ம மூடிக்கலாம். இட்லி துணியை வச்சு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். மாவெல்லாம் நல்லாவே நமக்கு ஊறிடுச்சு. எல்லா மாவும் ஒரு சேர நல்லா சேர்ந்து நல்லா ஊறிடுச்சுங்க. மறுபடியும் ஒரு தடவை நம்ம நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி இப்படி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துகிட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம அந்த மிளகாய் மிட்டாய் செய்கிற ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்படி உருட்டினீங்கன்னாவே நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ நல்லா நம்ம உருட்டி எடுத்துகிட்டு வானலில் நல்லா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வானல் நிறைய பிடிக்கிற மாதிரி போட்டுறக்கூடாதுங்க, அது வேகிறதுக்கு தாராளமாக நம்ம இடமும் விடணும். நல்லா பொரிச்சு எடுக்கிறதுக்கு தாராளமாக இடம் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப குயிக்கான டைம்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியான ரெசிப்பியை இப்படி செஞ்சு கொடுக்கலாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் சரி, ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கும் சரி, ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாவே போதுங்க. குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியான ரெசிப்பியாக சாப்பிடுவாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே கடையில் போய் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட. நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு பிரட்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். உள் பக்கமாக இல்லைனா வேகாமல் போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். மீதி இருக்கிற உருண்டையும் நம்ம இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இவ்வளோ தானா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. ரொம்ப ஈஸி தான். பார்க்க தான் ரொம்ப நம்ம பெரிய வேலையாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணும். அப்படிலாம் இல்லைங்க, எல்லா வேலையும் நமக்கு ஈஸி தான். இறங்கி செஞ்சு பார்த்தோம்னா இவ்வளோ தானா அப்படின்னு நமக்கே தோணும். இதே நம்ம எல்லா பக்கமும் நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம்லாம் நல்லா கரையட்டும்.
இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, வெல்லம்லாம் நல்லா கரையவே ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு நல்லா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சுங்க. இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக விட்டு கையில் நல்லா நமக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பொரித்து வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துடணும். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அந்த வெல்லம் பாகு வந்து ஒட்டுற மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நமக்கு வெல்லம் பாகு நல்லா ஒட்டிடுச்சு, நல்லா ஊறியும் வந்துருச்சு நமக்கு. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் மிளகாய் மிட்டாய். சூடு ஆறுனதுக்கப்புறமா எல்லாம் நமக்கு ஒட்டிகிட்ருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம பிரித்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக மிளகாய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் காலையில் 11 மணிக்கு நம்ம ஹெல்த்தி ரெசிப்பியில் ஏதாவது ஒரு ரெசிபி நம்ம போட்டுகிட்டே இருப்போங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.